ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போகிற விஷயம் குவைத் நாட்டிலேருந்து வந்திருக்கிற மிக முக்கியமான அப்டேட் பற்றி தான் பார்க்க போகிறோம். குவைத் ஏர்போர்ட் திறக்கப்பட்டிருக்கு, ஆனால் முழுவதுமாக திறக்கப்படலை. 4 கட்டிடங்களாக திறக்கப்படுறாங்க. இந்த தகவல்களை நம்ம முழு விவரத்தோட பார்க்கலாம். வீடியோவை ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபர்ஸ்ட் முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, குவைத் ஏர்போர்ட் தற்போது திறக்கப்பட்டுள்ளது, ஆனால் முழுமையாக இன்னும் ஓப்பன் ஆகலை. டைரக்டர் ஜெனரல் ஆஃப் சிவில் ஏவியேஷன் அறிவிப்பின்படி ஏர்போர்ட் 4 கட்டடங்களாக திறக்கப்படும் என்று கூறப்படுது. எதுக்காக 4 கட்டடங்களாக திறக்கப்படுகிறார்கள்ன்றதுக்கு காரணம் பாத்தீங்கன்னா, பயணிகள் பாதுகாப்பு, ஊழியர்கள் பாதுகாப்பு, சரியான மேலாண்மை, குழப்பம் இல்லாமல் செயல்பாடு இருக்கணும். அதனால ஒரே நேரத்துல முழுமையாக திறக்காமல் ஸ்டெப் பை ஸ்டெப்பா திறக்கிறாங்க. தற்போது முதல் கட்டம் வெற்றிகரமாக முடிஞ்சிருச்சு. இந்த கட்டத்தில் லிமிடெட் பிளைட்ஸ் மட்டும் தான் ஆப்ரேட் ஆகுது. சில முக்கிய நாடுகளுக்கு மட்டும்தான் பிளைட்ஸ் இருக்கு. கட்டுப்பாடுகள் அதிகமா இருக்கு. இது ஒரு டெஸ்டிங் ஃபேஸ் மாதிரி தான். அடுத்த கட்டம் கூடிய சீக்கிரத்துல தொடங்கும். இந்த கட்டத்தில் விமானங்களின் எண்ணிக்கை அதிகரிக்கும், புதிய நாடுகளுக்கு சேவை அதிகரிக்கும், பயணிகளின் எண்ணிக்கை கூடும். ஒரு ஸ்டெபிலிட்டி வந்த பிறகுதான் ஆரம்பிக்கும். மூன்றாம் கட்டம் பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் நார்மல் ஆபரேஷன்ஸ் தான். அதிகமான பிளைட்ஸ் கனெக்டிவிட்டி இருக்கும். 4ஆம் கட்டம் பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே ஓபன் ஆயிரும். முழுமையான சேவை இருக்கும். எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனும் இருக்காது. முன்னாடி டிராவல் பண்ண மாதிரியே நம்ம இப்பவும் டிராவல் பண்ணிக்கலாம். இதுதான் ஃபைனல் ஸ்டேஜ். அடுத்த முக்கியமான தகவல் என்னன்னு பாத்தீங்கன்னா, கடந்த 57 நாட்களாக விமான சேவைகள் நிறுத்தப்பட்டிருக்கு. இதனால் 22,800 பிளைட்ஸ் கேன்சல் ஆயிருக்கு. இதனால் பயணிகள் ரொம்பவே பாதிச்சிருக்காங்க. பொருளாதார பாதிப்பு நிறையவே ஏற்பட்டிருக்கு. வேலைகள் டிலே ஆயிருக்கு. குவைத் அரசு இப்போ எதை மெயினா போக்கஸ் பண்றாங்க அப்படின்னா, மக்களோட பாதுகாப்பு, கட்டுப்பாடு, சரியான திட்டம், மற்ற நாடுகளின் அனுமதி அவசியம். ஃப்ரெண்ட்ஸ், நீங்க குவைத் போறீங்கன்னா இதை கண்டிப்பா கவனிக்கணும். எல்லா பிளைட்ஸும் கிடைக்காது. சில டெஸ்டினேஷன் மட்டும் தான் இருக்கும். டிலே இருக்கலாம். புக்கிங் கேர்ஃபுல்லா பண்ணுங்க. இந்திய பயணிகள் ரொம்ப கவனமா இருக்கணும். டைரக்ட் பிளைட்ஸ் லிமிட்டடா மட்டும் தான் இருக்கும். சில நேரங்கள்ல டிரான்சிட் தேவைப்படும். கரண்ட் அப்டேட்டை எப்பவுமே நீங்க தெரிஞ்சு வச்சுக்கணும். ஓவராலா குவைத்தோட நிலைமை கொஞ்சம் கொஞ்சமா நார்மல் ஆகுது. ஏர்போர்ட் ரீஓபன் பண்றாங்க. எக்கனாமி ரெக்கவர் ஆகுது. ஆனா இன்னும் முழுமையா ரெக்கவர் ஆகல. ஃப்ரெண்ட்ஸ், நீங்க டிராவல் செய்யறதுக்கு முன்னாடி பிளைட்டோட ஸ்டேட்டஸை செக் பண்ணிக்கங்க. ஏர்லைன் அப்டேட்ஸை ஃபாலோ பண்ணுங்க. யாரும் பேனிக் ஆகாதீங்க. ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் இன்றைய குவைத் ஏர்போர்ட் முக்கியமான அப்டேட். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. தேங்க்யூ.